ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சிடலாம். ஊறட்டும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். 6-7 பல் பூண்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு வதக்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டுட்டு 4 பல் பூண்டு தட்டி போட்டுடலாம். 6 சின்ன வெங்காயம் தட்டி போட்டுட்டு அரைச்ச விழுதை அதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா மீன் துண்டுகளை போட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் வேக விட்டோம்னா சூப்பரான